பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ். ஸோ இந்த அதர்ஸ் அப்படின்ற கேட்டகரி வந்து நிறைய ஃபார்ம்ஸில் வந்து இல்லை அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து பிரச்சனையாக இருந்தது. ஸோ நிறைய திருநங்கைகள் படமாக வந்துகிட்டு இருக்கும் போது இப்போ திருநம்பிகளை வைத்து ஒரு கான்செப்டை வந்து புதுமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு சின்ன விழிப்புணர்வு படமாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரில் இப்படி ஒரு கான்செப்டில் ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களத்தோட உள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட முழு விரிவாக்கமாக தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ். ஸோ கேமராமேனோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நச்சான ஒர்க்குன்னு சொல்லலாம். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து எப்படி எடுக்கணும், எப்படி வந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம காட்டணும். இந்த படத்தில் நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஆங்கிள்ஸ் வந்து டச் ஆங்கிள்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காட்டுற விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து மேக் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் அவரோட ஒர்க்கை. ஸோ அதை தொடர்ந்து பார்க்கும்போது எடிட்டிங்லாம் கட்டுலாம் நச்சுன்னு இருந்ததுன்னு சொல்லலாம். கரெக்டான அளவில் இருந்தது. ஸோ படத்தில் வந்து என்னதான் பெரிய லாக் இருந்தாலும் எடிட்டர் அவரோட போர்ஷனை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ மியூசிக் கம்போசரை பற்றி ஆப்வியஸ்லி நம்ம பேசி ஆகணும். நல்லா மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு மியூசிக்கை வந்து அங்கங்கே கொளுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது அடுத்தடுத்து கதைக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த பிஜிஎம் ஸ்கோர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நேர்த்தியான விஷயங்களை ரொம்ப அற்புதமாக கையாண்டிருக்காங்க. ஸோ அடுத்து டைரக்டர் அபின் ஹரிஹரன். ஸோ இவரோட பொசிஷன் ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ கதை களமாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்டோட வந்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் லேக் இருக்கு, பட் கதையாக வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிக்ஸையும் வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவா இந்த படத்தில் ஆதித்யா மாதவன் அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி வந்து சட்டிலாக பிளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சட்டிலாக வந்து நடிச்சுட்டு கதையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மெயின் ரோலாக வந்து கௌரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா கௌரி இவங்க வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர ஹீரோயினா வந்து வளம் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் 96ல் வந்து என்னதான் வந்து சின்ன வயசு கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இன்ன வரைக்கும் எல்லாரோட மனதிலையும் பதிஞ்சிருந்தாங்க. அப்புறம் ஆக்ஸ்பாட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடியேலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஏன்ப்பா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறேன்னா, இப்போ நிறைய ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ புதுசாக ஒரு கதாநாயகன் வந்தால் நான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஹீரோயின் வந்து இதில் வந்து தேர்ந்தெடுத்து கரெக்டாக கச்சிதமாக வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு பக்கம் வந்து கதை வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ ஒரு பக்கம் வந்து கதையை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் ரெண்டு விதமாக பிரிஞ்சு ரெண்டு பக்கத்தில் போகிற கதை எப்படி கடைசியாக வந்து முடியுது அப்படின்ற ஒரு கதை வந்து இந்த ஹீரோயின்குள்ளே நடந்துட்டு இருக்கு. கதையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கதையில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா விறுவிறுன்னு கொண்டு போனாங்க. ஒரு ஆக்சிடென்ட் சீனில் ஆரம்பிச்சு அடுத்து என்ன ஹீரோ இதை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார், அடுத்து எங்கேருந்துலாம் பிளாட் பாயிண்ட்லாம் ஓப்பன் ஆகும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஒருத்தவங்க சூசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து டாப் நாட்சாக பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் என்னப்பா நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பை வந்து எல்லார் மனதிலையும் வந்து ஏற்பட்டிருந்தது. ஸோ இன்ட்ரோல் முடிச்சோடனே ஓகே நல்ல ஒரு செகண்ட் ஹாஃபை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது முனிஷ்காந்த் அவர்களை வந்து லீடாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க. ஏன் இந்த இடத்துல காமெடி தேவையே இல்லையே, ஸோ காமெடி இல்லாமல் படம் இப்படியே சீரியஸாகவே போனாவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் முகம் சுளிக்க வைத்தது அந்த ஒரு சீன் போர்ஷன்ஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் பக்கம் ஒரு கதை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கதை வந்து எப்படி அட்டாச் ஆகுது, ஸோ ஹீரோவோட அட்டாச் எப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வில்லனோட ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஜெகன் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருந்தது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இந்தியன் 2 வந்து என்னதான் தோல்வியாக இருந்தாலும் ஜெகன் அவர்களோட ரோலை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம். ஸோ இந்த படத்துலையும் வந்து ஜெகன் அவர்கள் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பாரா, ஸோ இவ்வளோ வில்லனா அவரால் நடிக்க முடியுமா அப்படின்லாம் இருந்தது. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவரோட கெட்டப்பே வந்து அவர் அடுத்த கட்ட நடிகர் அளவுக்கு கொண்டு போயிருந்தார். ஸோ இந்த மாதிரி படங்களை அவர் ஆரம்பத்திலே தேர்ந்தெடுத்து பண்ணியிருந்தா இன்னத்துக்கு எங்கேயோ வந்திருக்கலாமே அப்படின்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லனா வந்து பிளாட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த
கடைசியாக இருக்க வில்லன் ஸோ வேதா அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சுருந்தாங்க. ஸோ வேதா வேதிகா அப்படின்ற ஒரு 2 கேரக்டர் ஒரே ஆள் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ திருநம்பியோட கதைன்றதுனால ரொம்ப அழகாக வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்னன்னு கொண்டு போயிருந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ்லேயும் கூட ரொம்ப அழகாக வந்து அந்த பிளாட் பாயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு பிரியோ டிவி சார்பாக 10க்கு 8 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சைனிங் அவுட், ரூபன்.